மதுரையினுடைய பெருவடையாளம் இது கோரிப்பாளையம் தேவர் சிலை. அவர் தேவர் சமூகத்தில் பிறந்ததுக்காக செலவழிக்கல. வெள்ளக்கார இந்த நிலத்துக்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட மறவர், பிறமலை கல்லர், ஊராளி கவுண்டர், உடையார், குறவர், வண்டியை விட்டு 84 சமூகங்களுக்கு குற்ற பரம்பரை என்கிற சட்டத்தை போட்டு கைதை வைக்க சொல்றான். ஆண்களா இருந்தால் 6 மணிக்கு மேல காவல் நிலையத்துல கையெழுத்து போடணும், கை நாட்டு வைக்கணும். அங்கே கிளம்பி எழுந்து வெள்ளக்காரன் கைதை கேட்டால் வைக்காத பட்ட வேலை வெட்டி வீசலா என்று முழங்கியவன் நம்முடைய தாத்தா தெய்வத்திருமகனார் முத்துராமலிங்க தேவர். இதே மதுரையில பஞ்சாலை தொழிலாளருக்காக முதலாக தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தினார், கிளர்ச்சி செய்தார், தொழிலாளர்கள் ஒன்று வைக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து 9 ஆண்டுகள் சிறையில வாடிய நம் தாத்தா தெய்வத்திருமகனுடைய கோரிப்பாளையம் சிறைய மூடிட்டு தான் நீ மயில புரிஞ்சுட்டு பாருங்க இல்லையா? அங்க கருணாநிதி சிலை இருந்தா பாருங்க இல்லையா? பெரியார் சிலை இருந்தா பாருங்க இல்லையா? இல்ல ஜெயலலிதா சிலை, எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை இந்த பாருங்க இல்லையா? காவிரி மதுரை வைகை ஆலை செத்து போச்சு. ஆத்துக்குள்ள 11 தரப்பாலத்தை போட்டிருக்காங்க. உலகத்துல ஆத்துக்குள்ள 11 தரப்பாலம். ஏன் ஆத்துக்குள்ள தண்ணி வராது முடிவு பண்ணிட்டான். எந்த வைகை? நம்முடைய மீனாட்சி குளித்து மகிழ்ந்து விளையாடிய வைகை, கள்ளழகர் குளித்து மகிழ்ந்து விளையாடிய வைகை, பாண்டியன் நெடுஞ்செழியனும் வடிவளம்பன் என்ற பாண்டியனும் வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் குளித்து மகிழ்ந்து விளையாடிய வைகை ஆறு இன்னைக்கு 12 அடி உயரத்துல கோர புல்லு முளைச்சு கிடக்கு. மதுரை என்றால் சாதி சண்டை, மதுரை என்றால் சாதி திமிரு, மதுரை என்றால் சாதி சங்கம், மதுரை என்றால் சாதி கட்சி. ஒரு கட்சிக்காரன், ஒரு சாதி கட்சிக்காரன் இத்தஞ்சு மீசைய விளக்கு மாறி செருப்பு மாறி மீசை ஒருத்தன் கூட என் ஆறா என் பாண்டிய மண்ணை குளிச்சு விளையாடிய, என் ஆத்தா மீனாட்சி குளிச்சு விளையாடிய, என் ஆறு செத்து போச்சு
என்று ஒருத்தம் போராடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரு ஆற்றுக்குள்ளுங்க 12 அடி ஆற்று மணல் இருக்கும். அப்படிதானே? 12 அடி ஆற்று மணல், அதுக்கு கீழே களி. ஆற்று மணலுக்குள்ள புல்லு முளைக்காது. அப்ப 12 அடி ஆற்று மணல் அள்ளி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த களிமண்ணையும் அள்ளி புல்லு முளைச்சு புல்லு மேல வருது. ஆத்துக்குள்ள முனியசாமி கோயில கட்டிட்டான். முனீஸ்வரன் கோயில் ஆத்துக்குள்ள இருக்கு. ஏன்? தண்ணி வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்புறம் எதுக்கு மேல பாலம் போடுற? ஆளும் செத்து போச்ச, கீழே பாலம் போட வேண்டியதானே? மதுரையுடைய அடையாளங்கள் அத்தனையும் திட்டமிட்டு மறைக்கப்படுது. ஏன்? லட்சக்கணக்கில் கூடுறான். கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு, பசுமொன்னுக்கு, உத்தராமலிங்க ஜெயந்திக்கு கூடுறான். கூடுகிற பொழுது அவருடைய வரலாற்றை படிக்கிறான், அவருடைய பெருமைகளை படிக்கிறான். அது மறைக்கப்படணும். என்ன பண்ணணும்? பாலத்தை போடு. நெல்பட்டியிலிருந்து தமுக்கத்துக்கு பாலம், ஒரு 1.5 கிலோமீட்டர் பாலம் 200 கோடியில ஐயா ஸ்டாலின் திறந்து வச்சு, எவ்வளவு நுணுக்கமான அரசியல் பாருங்க, எவ்வளவு நுணுக்கமான திராவிட அரசியல் பாருங்க. ஒருத்தன் கூட கேட்கலங்க. அந்த பாலத்திற்கு, அந்த பாலம் யாரு சிலைக்கு மேல கட்டப்படுது? தெய்வ திருமணா முத்துராமலிங்கர் சிலைக்கு மேல கட்டப்படுது. நியாயப்படி அந்த பாலத்துக்கு யாரு பேர் வைக்கணும்? முத்துராமலிங்கர் பாலம் வைக்கணும். வைக்காம நேதாஜி சுபாஷ் சந்திர பாலம் ஏன் எதிர்க்க மாட்டான்? இப்ப தேவர் பேர் வச்சா இன்னொரு இருப்பாரு, ஓட்டு பிரச்சனை வரும், அங்க சாதி பிரச்சனை வரும், ஓட்டு பிரியும். நேதாஜி பேரை வச்சு விட்டு பேரு. நேதாஜி நாங்கள் மதிக்கிறோம், கொண்டாடுகிறோம், புகழ்கிறோம். ஆனால் நேதாஜி பேர் இங்க ஏற்கனவே எத்தனையோ பாலங்கள், சிலைகள், ரோடுகள் இருக்கு. ஆனால் எங்கேயாவது மேற்கு வங்காளத்துல முத்துராமலிங்க பேர்ல சிலை இருக்கா? முத்துராமலிங்க பேர்ல சிலை இருக்கு, ரோடு இருக்கா? அங்கெல்லாம் இருக்குமா? காமராஜர் பேர்ல, நம் தலைவர்கள் பேர்ல இல்ல. அவர் திட்டமிட்டு தமிழ் வரலாறு மறைக்கிறார். ஒரு ஆறு கண்ணுக்கு முன்னாடி செத்து கிடக்கிறது. அந்த ஆற்றை பற்றி கவலைப்படாத இந்த கூட்டம் வீட்டுக்கு வீடு ஹாட் பாக்ஸ், வீட்டுக்கு வீடு சொம்பு, வீட்டுக்கு வீடு நெல்லு போடுற பாத்திரம், வீட்டுக்கு வீடு சொன்னது போல சேர்ல போட்டு உட்கார்ந்துட்டா தண்ணி இல்ல. வைகை ஓடிய மதுரையில குடிக்க தண்ணி இல்ல. செல்லூர் முழுக்க சாக்கட. ஏன்னா செல்லூர் ஆளுநர் எம்எல்ஏ ஒரு சாக்கட, அதனால செல்லூர் முழுக்க சாக்கட. ஆத்துக்குள்ள போய் திருமாக்குள்ள போட்டோம்னா எம்எல்ஏ வாங்கி ஓட்டு போட்டா அப்புறம் மாறும். நாங்க மேடையில தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் உயர்ந்து தமிழர் உலகத்துக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அறிவியலை, தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நாங்க அங்க போய் வைகையாத்துல பெருமக்கள் செல்லூராஜுக்கு தான் மூளை இல்ல, கூட இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்குமான மூளை இல்ல, கூட இருக்கிற கமிஷனர் எஸ்பிக்கு மேல மூளை இல்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ். அது போட்டது தப்பு இல்ல. ரெண்டு பெருமாக்குள்ள செலாட்டாப்ப போட்டு ஒட்டாம பாருங்க. யாரா நீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? யாரா உங்க டீச்சரு? 2 பெருமாக்குள்ள செலாட்டாப்ப போட்டு ஒட்டான். இவங்க போடும்போது செல்வராஜ் திரும்பும் போது காத்தோட மேல பறந்துகிட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். யார தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. தொகுதிக்கு போகாமலேயே அந்த மக்களுக்கு வென்ற, மக்களுக்காக போராடி, மக்களுக்காக சிறை சென்று தொகுதிக்கு போகாமலே ஜெயிச்ச முத்துராமலிங்கத்தேவரும் இதே மண்ணில்தான் எம்எல்ஏ. இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் போய் கட்சத்தில் பிரச்சனை குறித்து பேசிய மூக்கையாத்தவரும் இந்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினர். ஆத்துக்குள்ள திருமாவளவன் போற செல்லூராஜின் சட்டமன்ற உறுப்பினர். நாடு விளங்குமாடா? நாடு விளங்குமா? பெரிய வேதனையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த சீமானவருடைய வாகனத்தில் வருகிற பொழுது வைகையாத்த பக்கம்ல பாரு தம்பி, நம்ம ஆற பாரு. வெளிப்படையா சொல்றேங்க, அழகர் ஆட்சி இறங்கக்கூடிய அழகர் திருவிழா மட்டும் இல்லை என்றால், அந்த சம்பவம் மட்டும் இல்லை என்றால் வைகை ஆறு பிளாட் போட்டு விற்கப்படும். அழகர் ஆற்ற ஒரு நாள் இறங்குறாப்புல. நான் கேட்கிறேன், மதுரையில் வாழ்ற மான தமிழர்களே, மத தமிழர்களே, நாங்கள் மதுரை நாளை பாசக்காரங்க, மதுரை நாளை வீரம்டா, மதுரை நாளை பண்பாடுறா, மதுரை நாளை விரும்புறா, மதுரை நான் வயலடா, மதுரை நான் பாண்டிடா, மதுரை நான் மீனாட்சிடா அப்படி பெருமையாக இருந்தீங்க. ஒருத்தர் கூடக்குமா தெரியல. எங்க கல்லழகரை கொண்டு போய் இப்படி லாரியில தங்கி கொண்டு வச்சு அடிக்கிறீங்க, இது கல்லழகருக்கு அடுக்குமா என்று ஒருத்தர் கூட தோணல.
தோணிந்தால் மூர்த்தி எம்எல்ஏ வாய்ப்பாரா? தோணிந்தால் பிடிஆர் பன்னீர் தேவராஜன் எம்எல்ஏ வாய்ப்பாரா? தோணிந்தால் செல்லூர் ராஜி எம்எல்ஏ வாய்ப்பாரா? எப்படி வாய்ப்பாரு? சட்டையை பிடிச்சு ஆயிரத்து பத்தி என்ன மயக்கா ஓட்டு கேட்டு வர சட்டையை பிடிச்சு சட்டையை பிடிச்சு இப்படித்தான் இருந்ததா மதுரை? இல்லை, இதுவல்ல மதுரை. பாண்டியர் குதிரை குளம்படியும் புல் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மண் தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மார்க்கம் வெள்ளடியும் மயங்கி ஒடித்த மாமதுரை. இது மாலையில் மண்டிகை பூமதுரை. நீண்டு கிடக்கும் வீதிகளும் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும் ஆண்ட பரம்பரை சின்னங்களும் தமிழ் அழிந்து போய்ந்த சுவடுகளும் காண கிடைக்கும் முதுமதுரை தன் கட்டுக்கோப்பு இளமதுரை. பின்னவன் நீதி பிழைத்ததனால் அது தெரிந்து மரணம் அழைத்ததனால் கண்ணகி பிரிவு எரிந்ததனால் அவள் கந்தக முனையில் இருந்ததனால் இது நீதி கெஞ்சிய தென்மதுரை, இது சாதி கெஞ்சும் பொன்மதுரை. மந்திரை மவ்வன் அரவிந்தம் வாய் மலரும் கழுமின் சுரவுண்மை கொள்ளை வகுனம் குறுக்கத்தி இதை கொள்ளை அடித்த வையை நதி நாளும் ஓடிய நதிமதுரை நீர் நாட்டியமாகிய பதிமதுரை. தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்ற சபதமிட்டு தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்று சபதமிட்டு அமிர்தம் பரப்பும் வையநிதி நீர் ஆளி கலப்பது தவிர்ப்பதனால் இது மானம் காத்த மாமதுரை, மரபுகள் மாறா மேல்மதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அழைத்து பொழிந்து சாரூற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் இது கண்கள் மயங்கும் கலைமதுரை, கவிதை தமிழின் தலைமதுரை. மண்ணை திருட வந்தோரை தன் வயிற்று பசுமை போக்க வந்தோரை செம் பொன்னை திருட வந்தோரை ஓர் புசைக்கு போக வந்தோரை தன் சேயாய் மாற்றிய தாய்மதுரை, அவர் தாயாய் வணங்கும் தூய்மதுரை. நீசை வளர்த்த பாண்டியரும் பின் கலப்பிற பல்லவர் சோழர்களும் மண் ஆசை கொண்ட அந்நியரும் அந்த அந்நியரில் சில கண்ணியரும் ஆட்சி புரிந்த பொன்மதுரை. நீ ஆட்சியினால் இது பெண்மதுரை. வைகை கரையின் சோலைகளும் அங்கே வரிக்குயில் பாடிய பாடல்களும் நெய்யை சொன்ன புலவர்களும் தன் மேலி கருத்த மரவர்களும் மிச்சம் இருக்கும் பொன்மதுரை, தமிழ் மிச்சப்பிடிக்கும் தென்மதுரை. தொழில்கள் ஏதும் புதுக்காமல் அரசியல் திரைப்படம் பெருக்கியதில் வேலையில்லா திருக்கூட்டம் வெட்டி பேச்சு பேசியதால் பட்ட பகலில் பால்மதுரை, இது பட்டா கத்தியின் சொல்மதுரை. நெஞ்சு வறண்டு போனதனால் வைகை நேர்கோடாக ஆனதனால் பஞ்சம் பிழைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டுக் கொண்டதனால் தன் முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாழும் பனிமதுரை. நெஞ்சு வறண்டு போனதனால் வைகை நேர்கோடாக ஆனதனால் பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள் நதியை பட்டா போட்டு கொண்டதனால் தன் முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாழும் பனிமதுரை என்று கவி பேரசையா வைரமுத்துடைய கவிதையை படித்து பாருங்கள். வைரமுத்துடைய கவிதைகள்ல மதுரையின் பெருமை தெரியும், மதுரையின் பெருமை தெரியும். எப்படி இருந்தது? மண்டிகை மவ்வல் அரவிந்தம் வாய் மலரும் கழுநீர் சுரவுண்ணை. இந்த மலரெல்லாம் இங்க வைகள் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? நீங்க சுரவுண்ண இல்ல, இன்னைக்கு 12 உயரத்துல புல்லுதான் நிக்குது, கோர புல்லு. கருவேலை முளைச்சிருக்கு, கோராத குறைக்கு சீம கருவேலை வரை முளைச்சு கிடக்கு. இதை பற்றி திமுக பேசுமா? இதை பற்றி அதிமுக பேசுமா? இதை பற்றி பாஜக பேசுமா? திருப்புறம் முள்ளோ, ஐயோ முள்ளா உன் மனையிலே இஸ்லாமிய வழிபடுவதா? திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்க கோவில்ல இஸ்லாமியர்கள் அங்க போய் பக்கத்துல சிக்கந்த தற்கால வழிபட்டதுனால திருப்பரங்குன்றம் மலையில திருப்பரங்குன்றம் மலையில மட்டும்தான் முருகன் இருக்கானா? கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்றால் மதுரை மாவட்டத்துல கண்ணு பூரா உடைச்சு அமைச்சர் மூர்த்தி ஏற்றிட்டு போறாரு. மதுரை மாவட்டம் அதிகமான கல்குவாரி இருக்கு, மேலூர்ல கல்குவாரியில 5 பேர் இறந்து போற மயிர புரிந்த போனீங்களாடா என்று நான் கேட்கிறேன். மானமுள்ள மதுரைக்காரங்க கேட்கிறாங்க, பழங்காலத்தில் வாழக்கூடிய பழங்குடி தமிழர்கள் கேட்கிறாங்க. கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், மலையை போறான் உடைச்சு கொண்டு போறான், மேற்கு தொடர்ச்சி மலையை உடைக்கிறான். கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, மானாமதுரை, சிவகங்கை என்று எல்லா மலைகளும் உடைக்கப்படுது. எந்த மலை? எங்கள் பாட்டலும் பூட்டலும் ஆடி விளையாடிய மலை உடைக்கப்படுது. அப்போதெல்லாம் வராத கோபம் திருப்பரங்குன்ற மலையில. அது திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு சிக்கந்த தற்கா என் மச்சா மாப்பிளைக்கு உனக்கு என்ன பிரச்சனை? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, ஒஸ்ட் ப்ரோ. உனக்கு என்ன பிரச்சனை? டேய், அவன் அரபு நாட்டிலிருந்து வந்தானா இஸ்லாமியன்? எந்த இஸ்லாமிய அரபு நாட்டில் வந்தா? என் ஊரு வீராணம்,
திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வீராணத்துக்கு வந்துவாரு. ஒரு சாலைங்க, ஒரு நடுவுல இப்படி சாலைங்க, சாலைக்கு இந்த பக்கம் கொண்டை கூட்டம் மரம் வருங்க, இந்த பக்கம் இஸ்லாமியருங்க. யாரு? என் சித்தப்பன், பெரியப்பன், என் மாமா, மச்சான், என் அங்காளி, பங்காளி, ஒரே ஊரு, ஒரே ரத்தம். இன்னைக்கும் போங்க, அல்லாஹ் பிச்சை சேர்வை. யாரு? இஸ்லாமியர் பேரு அல்லாஹ் பிச்சை சேர்வை. இஸ்லாமிய வீட்டுல ஹனிபா, எங்க தாத்தா பேரு ஹனிபானா எங்க இன்னொரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம். அவருடைய மகன் பேரு தமிழ். இன்னொரு சித்தப்பா பேரு சித்தி பேரு வெள்ளையம்மாள் தமிழ். அல்லாஹ் பிச்சை சேர்வை என்று தமிழோடு கலந்து வாழ இவர்கள் அரபு நாட்டில் இருந்தாங்களா? என் மண்ணின் மக்கள், என் சொந்தக்காரன் அண்ணன் ஹிமாயன் இருக்காரு. யார் அவரு? ஒண்ணு தேவரா இருப்பாரு, இல்ல தேவேந்திரா இருப்பாரு, நாடாரா இருப்பாரு, இல்ல கோடாரா இருப்பாரு. என் தம்பி இருக்கான் ஹக்கீம். யார் அவன்? மண்ணின் போர்வடி மகன். ஒண்ணு மருதுவாடி வாரிசு, இல்ல குயிலி வாரிசு, இல்ல காமராஜ வாரிசு. அவ்வளவுதான். டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு பாரு, வேற உசிலம்பட்டில் போய் நிற்கும். ரெண்டுக்கும் ஒரே டெஸ்ட்ல ஒண்ணுதான், M130 தான் இருக்கும். என்னமா நாங்க அரபு நாட்டுல வந்த மாதிரி எங்களுக்கு யார கும்பிடணும், எப்படி கும்பிடணும் நீ கத்துக் கொடுக்காத. பாஜக நீ கத்துக் கொடுக்காத, அமித்ஷா நீ கத்துக் கொடுக்காத, மோடி நீ கத்துக் கொடுக்காத, எங்கள் வழிபாடு உன் வழிபாடு. உனக்கு ஜெய்வாடி ஓங்காளி, எனக்கு எங்களுடைய வெற்றிவேல் வீரவேல். உனக்கு ராம, எனக்கு ராவண பெருமாட்டேன். உனக்கு வீர சிவாஜி, எங்களுக்கு போதித்தவன். உன் வழிபாடு வேற, என் வழிபாடு வேற. எங்களுக்கு திருப்பரங்குன்ற மலை, அது என் பாட்டம் முருகனுடைய மலை. முருகனை சும்மா இருக்க, உனக்கு வடிது, உனக்கே வடிக்குது. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில ரெண்டு சமூகமும் வழிபட வேண்டும் என்று பேசிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை இல்ல, வந்தவன் ஏதாவது அரசியல பண்ணணும், அதை வச்சு ஓட்ட பறிக்கணும். கனிமவள கொள்ளையை குறித்தோ, ஆற்றுமணல் கொள்ளை குறித்தோ, வைகையாறு செத்து போனதை குறிச்சோ, கஞ்சாவை பற்றியோ எதை பற்றியும் பேசாத பிஜேபி திருப்பரங்குன்றம். ஏன்னா இதை வச்சு இந்து கூட ஓட்ட வைக்கணும். பார்த்தோம் இப்படி பார்த்தீங்களா, பத்து எரியுது. திருப்பரங்குன்றத்துல இப்படி பண்ணிட்டாரே யாரு? ஹெச் ராஜா பேசிவிட்டு போயிடுவாரு, ராமசீனிவாசன் பேசிவிட்டு போயிடுவாரு, அமித்ஷா பேசிவிட்டு போயிடுவாரு, அர்ஜுன் சம்பத் பேசிவிட்டு போயிடுவாரு. சட்டம் யாரு? மதுரை மண்ணினுடைய மரத்தமிழ் மாவன் செத்து போனான். அவன் கூட கொண்டாடி போயிட்டான். ஏற்கனவே நீ இருக்கும்போது என்னைய போட்டுட்டாங்களே, நீ இருக்கும்போது என் பக்கத்துல வந்துட்டாங்களே, நீ இருக்கும்போது எனக்கு ஏறிடும். நம்ம இருக்கும்போது எப்படா போடுறா அவன் தீ குடிச்சு போயிட்டான். டிபி செல்வன் ஒருத்தன், அவன் குடும்பம் அனாதையா நிக்குது. அப்ப இந்த அரசியலை எதிர்த்து பேச யாருக்கு சக்தி இருக்கு? திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, இல்ல புதுசா வந்திருக்காரு பக்கா மாசு அவருக்கு. திருப்பரங்குன்ற பிரச்சனை, பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர், மதசார்பற்ற சமூக நீதி. திருப்பரங்குன்ற பிரச்சனையில பேம்பர்ஸுக்கு பாடுறது முடிக்கல, அது முடிச்சுக்கிறாப்புல. காலையில நினைஞ்சிடும் பேம்பர்ஸ், அப்படி நிற்கும், அது மாதிரி முடிச்சு நிக்குது. மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், கவின் ஆணவப்படுகிற அதே பேம்பர்ஸ் காய முடியும். கருத்து கிடையாது. தலைவன் பத்திரிகையா சந்திக்கிறது இல்ல. அந்த 4-5 அல்லக்கையில விட்டு இருந்தான். நாஞ்சல் சம்பத் வந்துட்டாரு, இனி சாட்டையை ஓட போறாரு, இடுமானம் காட்டிக்கு திருக்கி விட போறாரு, வருகானாவை பறக்க விட போறாருன்னு ஒரே ஒரு டிபேட் சாணக்கியால. அவன் அதோட அப்பிட்டு ஏன்னா உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறைவாய் பேசு. நீயே உண்மையான வீரன் என்கிற தெய்வத்தை முத்துராமலிங்க வழிவந்த பிள்ளைகளாங்க. உண்மையை பேசுவான், அது எவனா இருக்கட்டும். ஏன்னா எங்களுடைய கரங்கள் தூய்மையானது, எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எங்கள் கொள்கை தெளிவா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு அரசியலை பாருங்க. மதிப்பிற்குரிய சொந்தங்களே, படித்த இளைஞர்களே, அண்ணன் தம்பிகளே, தமிழ்நாட்டு அரசியல் விட்டு கவனிங்க. என்ன நடக்குது? தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளாச்சு. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, திமுக அரசு SOP என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. மக்களை சந்திக்க அவருக்கு திருப்பதியை போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டில் ஒரு ரவாலியூஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிட்டு போனாரோ அப்படி தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பார்க்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்.
இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம், வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி தேர்தலுக்கு மட்டும் அறிவிட்டோம். மணி என்ன 2:59 வரணும், மணி என்ன 3 2:59 யாருடைய சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். அப்புறம் பாருங்க 10 நாள் ஆச்சு. தமிழ் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா 10ஆம் மாசம் பார்த்தா யாருக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்புல. இதுதான் நீங்க தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? தடியை தூக்கிட்டு கிளம்புறதா வடநாடு சாப்பாடுக்கு தயிர் சாப்பிட போயிட்டாப்புல அங்க மும்பைக்கு. யாரு கூட போனான்னு ஏன் கேட்கறீங்க? ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம், கேட்கறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல விழுந்துச்சு, அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரன் கவலைப்பட, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எங்க தளபதிக்கு அம்மா எல்லாம் அம்மாவா இருப்போம், எங்க தளபதிக்கு அக்கா எல்லாம் அக்காவா இருப்போம், எங்க தளபதிக்கு பொண்டாட்டி இல்லைன்னா இருக்காங்க அவங்க. அது அதுக்கப்புறம் நம்ம விட்டுறோம். அது அப்படி போன பிறகு நம்ம தொடக்கூடாது. அது ரொம்ப டீசன்ட் பாலிடிக்ஸ்ல வராது. அது போயிட்டோம். 10 நாள் ஆச்சு வரலை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. என்ன செய்யுது? விசிக எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, எங்களுக்கு 6 தாங்க, தேமுதிக 9 தாங்க. நாங்க 30 வருஷமா முட்டு கொடுத்துக்கிறோம், 3 தலைமுறைக்கு முட்டு கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு இல்லாத இது புதுசா வந்த தேமுதிக திருமாவளவன் கோச்சிக்கிட்டாப்புல முட்டு கொடுப்பத முனைவர் பட்டு நாங்க எங்களை போய் அவமானப்படுத்துறேன்னு அவரு தமிழக ஆளுநர் பற்றி என்ன வேல்முருகன் வடிவேலு மருந்துப்படுத்த 2 ரூபா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தாலும் பொதுக்கு பான் பாக்குறது மூஞ்சி வச்சுட்டான். அங்க பான் பாக்குறவி பான் பாக்குறவின்னு பேர் வந்துச்சு. ஓட்டம் போலீஸ் போலீஸ் யாரும் ஓடிக்க மாட்டான். மார்க்கெட் கூட பாக்கலையே, தேர்தல் பிரச்சாரம் பாக்கலையே, தேர்தல் தேதி அதிர்ஷ்டம் பாக்கலையே, வெளியே வந்துட்டேன். 2 சீட்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு 2 சீட்டு கொடுக்கணும்? ஏன்னா 5 வருஷமா நீங்க செஞ்ச ஆத்துங்களுக்குள்ள, நீங்க செஞ்ச கனிமோடக்குள்ள, நீங்க செஞ்ச ஊழல் கலெக்ஷன் கரப்ஷன் எதையுமே நான் வெளியே பேசல. உங்களுக்கு கம்ஃபர்டபிள் சொன்னதான் நான் இருந்தேன். அதனால நீங்க அப்படி இருந்தீங்களா? சரி, இப்ப எவ்வளவு கேக்குறீங்க? 2 வேணாம், 1 தான். என்னங்க நீங்க மேல் சாதியில பிரச்சனை, வேங்கவையில பிரச்சனை, புயல் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், பாங்கூர் போராட்டம், நீங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிறோம். 2 கொடுங்க. இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு கொடுத்தாகணும். 1 ஏங்க வன்னிய சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பாரிய சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தென் மாவட்டத்தில் சாதிய கலவரம், ஆணவ படுகொலை இவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் பேசாம மௌனம் காத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்க மௌனம் காத்துட்டீங்களா? அப்போ உங்களுக்கு 1. பிஜேபி கூட நீங்க அண்டர்டேக்கிங் போட்டிருக்கீங்க. கருப்பு குறைய காட்டுனீங்க, வெள்ளக்குறைய காட்டும் போது பேசாம உட்கார்ந்து இருந்தோமே, அந்த இறக்கம் இல்லையா உனக்கு? உன் தலையை அடுத்து கடலை கலகரம் வீசணும் அப்படிதான் பேசி பார்த்திருக்காங்க. 1 அங்க தன்மானத்தை அவருக்கு இல்ல 1 தான் வாங்க நினைச்சு. இங்க இருந்து 4-5 பேருக்கு அண்ணாங்க போனாங்க. அண்ணே நமக்கு தன்மானம் முக்கியம், நமக்கு தன்மானம் முக்கியம். என்ன பண்ணணும்? வெளியேறிங்க. வெளியேட்டாப்ல கடைசியா ஒரு எம்எல்ஏ வந்து முடிச்சு விட்டாங்க. இங்க இருந்து போன அவங்க மோப்பம் முடிச்ச பொடிக்கு கோயில் வச்சுக்கமாங்க மாதிரி முடிச்சு விட்டாங்க. சோழி முடிஞ்சு அங்க அவர் வெளியேட்டாப்ல. கம்யூனிஸ்ட் எங்களுக்கு சேர்த்து முக்கியம் இல்லை, அப்புறம் என்ன முக்கியம்? நாட்டு தான் முக்கியம். 5 கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, உங்க காலங்களை குடிக்க எசமா நாங்க தயாரா இருக்கோம். சிபிஎம் பரவாயில்ல. எந்த சிபிஎம்? எந்த சிபிஎம்? எந்த லீலாவதியை தண்ணீர் பிரச்சனைக்காக மதுரையில வெட்டி கொண்டாங்க திமுக, அந்த திமுக சரணாகதி அடைஞ்ச அங்கே பிழைக்க வந்த தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டிஸ்ட் முடிச்சுட்டான் சோழிய முடிச்சுட்டான். அதிமுக இவருக்கு எவ்வளவு கொடுக்க, அவருக்கு எவ்வளவு கொடுக்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதாவது வாக்கப்பட்டது அதிமுகவுக்கு, வச்சிருக்கிறது பிஜேபி. யாரு? அமமுக தினகரன், அப்புறம் அந்த இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்ம மூப்பனாவுடைய பையன், எல்லாரும் வாக்கப்பட்டது யாருக்கு? அதிமுக. பட் வச்சிருக்கிறது அமித்ஷா இருக்காப்ல. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ரைட் தான். நமக்கு டபுள் மீனிங் இருக்கு, டைரக்ட் மீனிங் தான். அவங்க வச்சிருக்காங்க. இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை. இங்க யாராவது வருவாங்களா? இந்த அம்முக்குட்டி வடிவேல் ஒரு படத்துல அம்முக்குட்டி போற வச்சிருப்பாப்ல, ஆட்சியும் அதிகாரியும் அம்முக்குட்டி போற அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்தாப்ல. தேமுதிக வருமா, ஓபிஎஸ் வருமா, அங்க காங்கிரஸ் வருமா, கம்யூனிஸ்ட் வருமா, ஒருத்தரும் வரல, கண்டுக்கல. தனிச்சு விடப்பட்டிருக்காரு விஜய்.
இப்படி தமிழ்நாட்டு அரசியல் வேட்பாளரையே அறிவிக்காமல் கூட்டணியை உறுதி செய்யாத நிலையில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே திருச்சியில 2026 தொடங்கி 117 பெண்கள் 117 ஆண்கள் அதிலே ஒரு திருநங்கை என்ற தொடங்கி கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி அது நாம் மதிப்பு மட்டும்தான். 100 வருஷ கட்சி காங்கிரஸ் சீட் அறிவிக்க தனது 70 வருஷ கட்சி திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல. 40 வருஷ கட்சி அதிமுக பாஸ் மேல இருக்கிற பாஸ் A1 A2 ஐ மீன் A1 H1 H2 அவங்க சொல்லணும், சொன்னாதான் நடக்குங்க. ஆனா மக்களை நம்பி எங்கள் மக்கள் உண்மையை, நேர்மையை, வாய்மையை, துணிவை எப்போதும் விரும்புவார்கள். எந்த கட்சியோடும் கத்தி கத்தி செத்தாலும் சாவடி ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. ஊழலை ஒழிக்கணும், அதுக்கு திமுக அதிமுக முதல்ல ஒழிக்கணும் என்று களத்தை ஒழிக்கிறோம்.